ஆரிஸ், நியாஸ் மற்றும் சிக்கி மாமா. ஆரிஸும் நியாஸும் மிகவும் சுட்டித்தனமான சிறுவர்கள். அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள். நாள் முழுவதும் ஓடியும் ஆடியும் விளையாடிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் விளையாடும்போது அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும். இந்த பொம்மை என்னுடையது என்று ஆரிஸ் கத்தினான். இல்லை, நான் தான் முதலில் எடுத்தேன் என்று நியாஸ் அதை வேகமா பிடுங்கினான். வீடே ரணகளமானது. சத்தம் கேட்டு அம்மா ஓடி வந்தார். ஏன் இப்படி சண்டை போடுகிறீர்கள்? சமத்தாக விளையாடக்கூடாதா என்று அம்மா வருத்தத்துடன் கேட்டார். அவர்கள் சண்டையை நிறுத்தவே இல்லை. உடனே அம்மா, நீங்கள் இப்படியே சண்டை போட்டால் நான் சிக்கி மாமாவை கூப்பிடுவேன். அவர் சண்டை போடும் குழந்தைகளை தூக்கி கொண்டு போய்விடுவார் என்று எச்சரித்தார். திடீரென்று அறையின் சுவரில் ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. யார் அது? சிக்கி மாமாவா என்று ஆரிஸும் நியாஸும் பயந்தார்கள். அந்த நிழல் பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஐயோ, சிக்கி மாமா வந்துவிட்டார் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டார்கள். இனி நாம் சண்டை போட வேண்டாம், நாம் நண்பர்களாக இருப்போம் என்று இருவரும் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். சிறிது நேரத்தில் அந்த நிழல் மறைந்தது. ஆரிஸும் நியாஸும் பயத்தை மறந்து இப்போது இருவரும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். ஆரிஸ் ஒரு பிளாஸ்டிக் கோபுரத்தை அடுக்கினான். நியாஸ் அதற்கு மேல் பகுதியை அழகாக வைத்தான். சாப்பாட்டு நேரம் வந்தது. எப்போதும் அடம்பிடிக்கும் ஆரிஸும் நியாஸும் இன்று சமத்தாக அமர்ந்து அம்மா கொடுத்த உணவை மிச்சம் வைக்காமல் ரசித்து சாப்பிட்டார்கள். இரவு வந்தது. இருவரும் சண்டை போடாமல் ஒருவருக்கொருவர் குட் நைட் சொல்லிவிட்டு போர்வை போர்த்தி கொண்டு படுத்தார்கள். சிக்கி மாமா வராத அளவுக்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாகிவிட்டார்கள். அம்மாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. தன் பிள்ளைகள் இருவரும் சண்டை போடாமல் அன்பாக இருப்பதை பார்த்து பெருமிதம் கொண்டார். என் செல்ல குட்டிகள் இப்போது நிஜமான சமத்து பிள்ளைகள் என்று சொல்லி ஆரிஸை மென்மையாக முத்தமிட்டார்.